எனக்கு தெரிஞ்சு இந்த முறை துரைமுருகன் பொதுக்கூட்டத்தில் பேசிய விஷயங்கள் அவர் சொன்ன மாதிரி ஒரு சாதாரணமா ஃப்ளோல வந்துருச்சு. ஆனா துரைமுருகன் அவர்கள் இயல்பாகவே ஒரு சர்க்காஸ்டிக்கா ஒரு நக்கலாக பேசக்கூடிய அதுதான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுல 2 கட்சி தாங்க. திமுக, அண்ணா திமுக தாங்க. மத்த கூட்டணி கட்சிகள் பெரிய லெவல்ல உள்ள யாரும் கிடையாது. நொண்டி நொடத்தெல்லாம் தூக்கிட்டு போறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, முதுகுல சுமந்துட்டு போறீங்களே அப்படின்னு காங்கிரஸ் நம்ம விமர்சனம் பண்ணுவோம். எப்பயுமே திமுக முதுகுலயே நீங்க பயணம் பண்ணிட்டே இருக்கீங்க. எக்ஸ்ட்ரா இது மாதிரி வார்த்தைகள் மாதிரி தான் அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி அவர் விமர்சனம் பண்ணப்போ சில வார்த்தைகளை சொல்லிட்டாரு. அதுல அது ஏன்னா அது இயல்பான நடந்த மாதிரி தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு பொதுக்கூட்டம் அது சாதாரண பொதுக்கூட்டத்துல ஃப்ளோல பெருசா சமூகத்துல இன்னும் கூட அந்த வார்த்தைகள் பிரயோகம் இருக்கு. அதுதான் நான் சொல்றது யதார்த்தமா நடந்த விஷயம். அவர் அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு உடனே என்ன பண்றாரு, இல்ல மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா என்ன காரணம்னா முதல்வர் கலைஞர் அந்த ஒரு அருமையான வார்த்தை, மாற்றுத்திறனாளின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையை அது மட்டும் இல்ல, எண்ணற்ற வார்த்தைகள் அந்த ஒரு 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 புரட்சிகரமான அந்த சொல்லாடலை அவர் தான் இது பண்ணாரு. அதனால திருநங்கை என்று சொன்னதா இருக்கட்டும், திருநம்பி என்று சொன்னதா இருக்கட்டும், கைம்பெண் என்று சொன்னதா இருக்கட்டும், இதெல்லாம் புழக்கத்தில் கொண்டு வந்தது. அதனால அவர் அதை உணர்ந்து உடனே டக்குன்னு என்ன ஏற்கனவே பொன்முடி விஷயம் பெருசா போயிட்டு இருக்க டைம்ல நம்மளும் ஒரு சங்கடத்தை கான்ட்ரோவர்சி ஏற்படுத்திடக்கூடாது, பண்ணிடக்கூடாதுன்னு டக்குன்னு மன்னிப்பு கேட்டாரு. அதனால அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு துரைமுருகன். ஆனா பொன்முடி விஷயத்துக்கு முற்றுப்புள்ளிக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அவர் தெரிஞ்சு பேசுறாரு. இவர் இந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது பொன்முடி. அதனால முதல்வர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத இப்ப எல்லாத்துக்கும்